Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.3 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் இன்டீஜர், அந்த ஆட் இன்டீஜரை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா அது எந்த ஃபார்மில் இருக்கணும்னா 4q + 1ங்கிற ஃபார்மில் இருக்காங்கிறத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே க்யூங்கிறது ஏதாச்சும் ஒரு சம் இன்டீஜர்ஸாக இருக்கலாங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. திருப்பி ஒரு வாட்டி கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுற, ஒரு ஆட் இன்டீஜர் வந்து இருக்குது. அந்த ஆட் இன்டீஜரை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்படி ஸ்கொயர் பண்ணுறப்ப அது எந்த ஃபார்மில் இருக்கணும்னா 4q + 1ங்கிற இந்த ஃபார்மில் இருக்கணும். இந்த இடத்துல க்யூங்கிறது ஏதாச்சும் ஒரு சம் இன்டீஜர்ஸாக இருக்கலாங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஆட் நம்பரோடைய ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ஆட் நம்பரோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 2k + 1. இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஆட் நம்பரை வந்து நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஆட் நம்பரோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 2k + 1ங்கிறது தான் ஆட் நம்பரோட ஃபார்முலா. ஏன்னா இந்த கேக்கு பதிலாக நீங்கள் எந்த இன்டீஜர் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். இப்போ இதுக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 × 1 வந்து 2, 2 + 1 வந்து 3. அப்படின்னா அது ஒரு ஆட் நம்பர். அதுக்கு பதிலாக நான் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 4 × 2 8, 8 + 1 வந்து 9. 9ங்கிறது எனக்கு ஒரு ஆட் நம்பர். இதே மாதிரி இந்த கேக்கு பதிலாக நீங்கள் எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது எனக்கு ஒரு ஆட் நம்பர் தான் வந்து கிடைக்கும். இப்போ கொஷினில் வந்து நான் ஒரு ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா நான் எக்ஸை தான் ஒரு ஆட் நம்பராக கன்சிடர் பண்ணேன். அப்படின்னா அதை எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறேன். அப்படின்னா 2k + 1ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்னா இது பார்க்க எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா a + b² ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா a + b² = a² + b² + 2ab ஃபார்முலா. இப்போ எனக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2k, பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்படின்னா 2k + 1² + 2 × ஏக்கு பதிலாக 2k, பிக்கு பதிலாக 1. அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, கேவை ஸ்கொயர் பண்ணால் k². அடுத்தது 1 + 2 × 2 வந்து 4, k × 1 வந்து k. அப்படின்னா x² = 4k² + 4k + 1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இதில் பார்த்தோம்னா ஒரு 4, இங்கே ரெண்டுலேயுமே வந்து 4 வந்து காமனாக இருக்குது. அதனால் ஒரு 4ஐ காமனாக எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா k² + k + 1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இங்கே இடத்துல கேவுமே எனக்கு காமனாக இருக்குது ப்ராக்கெட்டில். அப்படின்னா ஒரு கேவை காமனாக எடுத்துட்டேன்னா 4 × k × k + 1 + 1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஃபார்மில் வந்துச்சு. 4 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, 1 எனக்கு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. அப்படி பார்த்தோம்னா எனக்கு k × k + 1 தான் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ணக்கூடிய க்யூங்கிற அந்த சம் இன்டீஜர் தான் நான் இங்கே k × k + 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா x² = 4q + 1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துச்சு. இங்கே க்யூவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா k × k + 1 தான் க்யூவோட வேல்யூங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.